இவரை பாருங்கள், இவர் மனநிலை சரியில்லாதவர். இவரை போல யாராவது மனநிலை சரியில்லாமல் ஆடினால், பாடினால், கை கால்களை அசைத்தால் அவர் இன்று அவுலியாவாக ஆக்கப்பட்டு விடுகிறார். திருவனந்தபுரத்தில் உள்ள பீமாப்பள்ளி தர்காவில் மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்து போன பீடி மஸ்தான் என்ற ஒரு பைத்தியக்காரனை அவுலியா என்று சொல்லி அதற்கு கபறு கட்டி அதனிடம் பிரார்த்தனை செய்வதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதை போன்று உருவாக்கப்பட்ட ஒரு அவுலியாவைத்தான் இப்போது நாம பார்க்க போறோம். இவரது பெயர் குப்புசாமி. நெல்லை மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையிலிருந்து கேரளாவுக்கு சென்றார். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், நாம் என்ன செய்கிறோம் என்பதே அவருக்கு தெரியாது. இவர் ஒரு மனநோயாளி. ஆடைகள் எதுவும் உடுத்த மாட்டார், குளிக்க மாட்டார், மலஜலம் அனைத்துமே தெருவுல தான். எங்க இருக்காரோ அங்கதான். இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருந்தார். 20 வருஷமா அந்த ஒரே துண்டையே கட்டியிருந்ததால அந்த துண்டு துணி கிழிந்து கீறி துண்டு துண்டாக கீறி கிழிந்து தோரணம் போல தொங்கிட்டு இருக்கும். கீழே உட்கார்ந்தா மறைக்க வேண்டிய பாகம் அனைத்துமே தெரியும். இந்த படத்துல அது சென்சார் செய்யப்பட்டிருக்கு. அங்க கேரளாவில் ஓச்சரா என்ற இடத்துல சாலையோரங்களில் படுத்து உறங்கிக்கிட்டு இருந்த இவர் மனநிலை சரியில்லாமல் வாய்க்கு வந்ததை ஏதேதோ உளர வித்தியாசமா பேசுறாரு என்று சொல்லி இவரை மகான் ஆக்கி விட்டார்கள். மாற்று மதத்தினர் அவரிடம் வந்து தங்களது குறைகளை சொல்ல, அவர் கை கால்களை அசைத்து ஏதோ சொல்ல அருள் வாக்கு சொல்கிறார் என பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் குப்பைகளின் மீது கிடந்து உறங்கியதால் குப்பைசாமி என்றால் அந்த ஊர்ல அனைவருக்குமே இவர் தெரியும். அந்த ஊரில் உள்ள ஒரு முஸ்லிம் பெண் இவருக்கு தனது வீட்டு முற்றத்தில் இடம் கொடுத்து உணவும் கொடுத்து வந்தார். இந்த குப்புசாமியிடம் தங்களது சங்கடங்களை கூறி பரிகாரத்தை கேட்க வருபவர்களின் வருமானமும் இவருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. மாற்று மதத்தினருக்கு அருள் தந்த அந்த குப்பைசாமி அப்படியே அவுலியாவாக மாறிவிட்டார். ஓச்சிர உப்புப்பா என்று பெயர் மாற்றமும் செய்யப்பட்டது. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்துட்டாரு. அப்பதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அந்த பெண்மணி பக்கத்தில் உள்ள பல முஹல்லாக்களுக்கு தன்னுடைய பையனை அனுப்பி, இந்த இறந்துட்டாரு இவருக்கு யாசின் ஓதணும், 2 பேரும் அனுப்புங்க அப்படின்னு கேட்க அவங்க யாரும் அனுப்புறதுக்கு மறுத்துட்டாங்க. கடைசியில் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாசின் ஓதிக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சு அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காலையில பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம். குப்புசாமி இறந்துட்டாருன்னு மாற்று மதத்தவங்களும், ஓச்சிரவு புப்பா இறந்துட்டாருன்னு முஸ்லீம்களும் வீட்டு முன்னாடி கூட்டிட்டாங்க. ஏகப்பட்ட கூட்டம், ஏராளமான கூட்டம். அதை பார்த்த உடனே அப்பதான் ஜமாத்துக்காரர்களுக்கு பொறி தட்டுச்சு, இவர் இறந்ததுக்கே இவ்வளவு கூட்டம் என்றால் இனி என்னென்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு முகல்லாக்காரங்களும் ஜனாசாவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு டைரக்டாவும் ரகசியமாகவும் ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல்ல அதை கொண்டு வந்து ஒரு தர்கா கட்டலான்ட்டு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. விடுவாங்களா இவங்க? இந்த அம்மா என்ன பண்ணாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு தன்னுடைய வீட்டிலேயே இதை அடக்கம் செய்து தர்காவாக மாற்றலாம், வருமானம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பெண்மணி நினைச்சிட்டாங்க. இது அவங்களே வந்து சொல்றாங்க, இப்படி நான் வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை யாருக்காவது கொடுக்கலாம், ஏதாவது ஏழைகளுக்கு வேலை பாலைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க நினைச்சது நடந்துச்சா? அதுவும் நடக்கல. ஜமாத்தில் உள்ளவர்கள் அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு அனுப்பி அங்க இருந்த ஜனாசாவை அல்லாக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த பெண்மணி, வருமானம் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சரி பாடி தான் போயிடுச்சு வேற என்ன பண்றதுன்னு உடனே அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்றாரு. என்னது? இது இந்த படத்துல பாக்குறீங்களா, ஒரு பாத்திரத்துல தண்ணி, அதுல பச்சை துணியில கட்டப்பட்ட ஒரு துணி, இதுதான் அங்க ஸ்பெஷல். குப்புசாமி இறந்தவன் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவருடைய தலையில் உள்ள அந்த ஜடமுடியையும் இடுப்பில் கட்டி இருந்த அந்த கிழிந்து போன துணியையும் அந்த அம்மா வெட்டி வச்சிருந்தாங்க. பல வருடங்களாக குளிக்காம நினைக்காம ஜடையாக மாறிய அந்த முடியும் மலமும் ஜலமும் கழித்து சுத்தம் செய்யாமல் அப்படியே நடந்த அந்த துண்டு துண்டாக கிழிந்து தொங்கிய அந்த இடுப்பு துணியையும் ஒரு பச்சை துணியில கட்டி ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல தண்ணீரை ஊத்தி வச்சிட்டாரு.
அருள்வாக்கு கேட்கக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு, அங்கே குரத்துக்கக்கூடிய வரவங்களுக்கு அந்த பக்கெட்ல இருந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம். அந்த அம்மா சொல்றாங்க, அதிலிருந்து ஒரு கப்பு குடித்தால் மாறாத நோய்களும் தீராத அனைத்து நோய்களும் சில மணி நேரத்தில் தீர்ந்து விடும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட தண்ணி? குளிக்காம நினைக்காம இருந்த அந்த ஜடை, அந்த இடுப்புல மலம் கழித்து வந்திருந்த அந்த துண்டு துணி, அதே ஒரு பக்கெட்ல போட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கறாங்கன்னா பாருங்க, மகான்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை பார்த்தீங்களா? சரி, இங்க வியாபாரம் இப்படி நடக்குதா? அடுத்தது தூக்கிட்டு போனவங்க என்ன பார்ப்போம். தூக்கிட்டு போனவங்க அதை அடக்கம் செய்து அதிலே ஒரு மிகப்பெரிய தர்காவையும் கட்டிட்டாங்க. அதை திறந்து வச்சவர் யார் தெரியுமா? இவர்தான், காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முசலியார். அகில இந்திய ஜமாத்துல் உலமாவின் தலைவர் இவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கபர்களுக்கெல்லாம் ஷேக் அப்துல்லா ஜமாலி தலைவரா இருக்கிற மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா தர்காக்களுக்கும் இவர் தான் தலைவர். இன்றைக்கும் கேரளாவிலே புது புது தர்காக்களை உருவாக்கி வருகிறார். மகான் வலியுல்லாஹி ஓச்சர உப்புப்பா ரா என்று பெயர் போட்டு தர்கா திறப்பு விழா மற்றும் கபர் ஜாரத்தை துவங்கி வைப்பவர் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முசலியார் என்று நோட்டீஸ் அச்சடித்து விநியோகம் செய்து திறப்பு விழா நடத்தினார்கள். இப்போ அங்க கபர் விவசாயம் ஜோரா நடக்குது. தர்காக்கள் எப்படி உருவாகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் மட்டுமே. நாம பார்க்கிற தர்காக்கள் எல்லாமே இப்படி வருமானத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது.